தீவினையும் பாவமும் உண்டு எரிகையிலே இப்பிறப்பிலும் தீவினைகள் செய்து அதனுடன் ஏற்றி கொள்ளாமல் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றி மேலும் எரிய வைப்பது போல் அல்லாமல் தண்ணீரை ஊற்றி தனிய வைப்பது போல் தர்மம் செய்யுங்கள், தழைத்து வாழ்ந்திடலாம். உலகத்தில் என்னுடைய வயதிற்கு எனக்கு வினவு தெரிந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் பார்க்கும்போது சுமார் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமப்புறங்களில் எந்த ஒரு கோவிலும் சிறப்பாக இருக்காது. சிறப்பான முறையிலே பூஜை புனஸ்காரங்கள் அபிஷேக ஆராதனைகளும் நடக்காது. பெரிய ஆலயங்களில் தான் அந்த முறைப்படி 6 கால பூஜை நடக்கும். கோவில்களும் கிராமங்களில் சிறப்பான முறையிலே அமைந்திருக்காது. ஏதோ பாழடைந்து போனது போல கிடக்கும். ஆனால் இப்போது எனக்கு 78 வயதாகிறது. ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆலயங்கள் சிறப்பாக கட்டப்பட்டு அழகாக பார்ப்பதற்கு கவர்ச்சியாக பெயிண்ட் அடிக்கப்படுகிறது. பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறது. ரொம்பவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறது பார்ப்பதற்கு. காரணம் என்ன என்றால், ஆலயங்கள் ஊருக்கூர் அழகுபடுத்தப்படும் போது நமக்கு ஆன்மீகவாதிகளுக்கு பார்க்கும்போது சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆனால் காலங்கள் போக போக கோவில்கள் தான் அழகாக கட்டுகிறார்களே தவிர மக்கள் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பிறரை கெடுத்து வாழ்வது, களவு செய்வது, குடிப்பது, குடித்து அறிவை கெடுத்து கொள்வது, குடும்பத்தை கெடுத்து கொள்வது, தன் உடம்பை கெடுத்து கொள்வது, இப்படிப்பட்ட ஒரு வகையிலே பெரும்பாலான மக்கள், அதாவது 100க்கு 90 பகுதி, ஒரு 10 பகுதி தான் ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் உண்மையிலும் நேர்மையிலும் கடவுளுக்கு பயந்தும் வாழ்கிறார்கள். இது அடியனுடைய ஆராய்ச்சியில் கிடைக்கப்பட்டது. 90 பகுதி மக்கள் ஒழுங்கினமுடையவர்களாகத்தான் வாழ்கின்றார்கள். உண்மை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, மனக்கட்டுப்பாடு கிடையாது, கடவுளுக்கும் பயப்படுவது கிடையாது. கிராமங்களில் யாருக்கும் பெரியவர் சின்னவர் என்ற பயமும் அற்றுவிட்டது. எங்கள் காலத்தில் அப்போதெல்லாம் கிராமத்தில் பெரியவர்களுக்கு பயப்படுவார்கள், ஒரு தவறு செய்வதற்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் பஞ்சாயத்து என்ற ஒரு முறை இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இப்போ அதுவே கிடையாது. எந்த ஒரு கிராமத்திலும் அவரவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு முறையிலே வாழ்ந்து கொண்டு போகிறது. ஏன் இந்த காலம் இப்படி போகிறது என்று நாம் சிந்தனை பண்ணி பார்க்கும்போது, இது கலியுகம். இதுவும் கடவுளின் ஒரு திருவிளையாடல் தான். கலியுகம் என்றாலே என்ன என்றால், குருவை சீடன் மதிக்க மாட்டான், புருஷனை மனைவி மதிக்க மாட்டாள், பெற்றோர்களை பிள்ளை மதிக்க மாட்டான், பெரியோர்களை சிறியவர்கள் மதிக்க மாட்டார்கள். உண்மையுடையவர்கள் ஒழுக்கமுடையவர்கள் ஒடுங்கிதான் வாழ வேண்டும். அதர்மம் உடையவர்களே அதிகமாக பிரகாசிப்பார்கள் என்றது கலியுகத்தின் சட்டம். அதைத்தான் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. விஞ்ஞானம் முன்னேறுகிறது, ஐஞானமும் அளவு கடந்து பெருகி கொண்டு போகிறது. இப்படியே போனால் எதிர்காலம் இந்த உலகம் எந்த ஒரு நிலையிலே நிகழும் என்பதை சிந்திக்கும் போது நமக்கே ஒன்றும் மனம் குழப்பம் அடைகிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் இறைவனுடைய படைப்புத்தான். எங்களுடைய நம்பிக்கை எதை எடுத்தாலும் சரி, அவனன்றி அணுவும் அசையாது.
இரவு 12 மணிக்கு பழுத்த அரசியலை கூட இறைவனுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது. காரண காரியம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. அணுவளவு கூட அனைத்தையும் இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் நினைக்கக்கூடிய ஆளுனால் அதை எனக்கு இறைவனும் உணர்த்திருக்கிறார். பிறவிகள் தினையளவு செய்தாலும் கூட நன்மை தீமைகள் வட்டி போட்டு மறுபிறவில் அது கொடுக்கப்படுகிறது. இது எனக்கு ஆதாரபூர்வமாக சங்கரலிங்க சுவாமி படம் போட்டு சினிமா படம் போல காட்டியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த மக்கள் செய்ய அதர்மத்தை பார்த்து நாம் வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது. வள்ளற்பெருமான் சொன்னது போல, ஐயோ பிறகு என்ன வரும் என்று தெரியாத இந்த மக்கள் இப்படி வாழ்கின்றார்களே என்று வருத்தப்பட்டு அழுகிறார், புலம்புகிறார். மனிதராக வாழுங்கள் என்று 6000 பாடல்களையும் எழுதி வைத்தார். எவ்வளோ மகான்களும் சொல்லியிருக்கின்றார்கள். யார் எதை சொல்லியிருந்தாலும் அதையெல்லாம் இப்போது பார்ப்பதற்கும் ஆள் கிடையாது. அதை காது கொடுத்து கேட்பதற்கும் ஆள் கிடையாது. கேட்டாலும் அதன்படி நடப்பதற்கும் ஆள் கிடையாது. இதை கேட்கும்போது தான் மனம் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. எங்கேயோ கல்லெறிகிறோம் என்று சொல்லி தன் தலைமையிலேயே கல்லை எரிந்து கொள்வது போல இருக்கிறது. சுவர் மேலெறிந்த பந்து உன்னிடம்தான் வரும் என்று புத்தர் சொன்னார். அதே போல ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய தவறுகள் வட்டி போட்டு அவர்களைத்தான் வந்து சாருகிறது. ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய பாவங்கள் வட்டி போட்டு அவர்களைத்தான் வந்து சாருகிறது. இது சத்தியமான உண்மை. இதை தெரிந்து கொள்ளாமல் தான் அதிகாரத்தினாலும் ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் பல அட்டூழியங்களும் அநியாயங்களும் அட்டகாசங்களும் அநீதிகளும் செய்து தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக் கொள்கின்றார்கள். யானை சாவதற்கு 6 மாதம் என்பதும் போல தானே மண்ணை வாரி போட்டுக்கொள்ளும் அப்படி என்று சொல்லுவார்கள். கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்லுவார்கள். இந்த வசனமெல்லாம் சாதாரண வசனம் அல்ல. ஒருவருக்கு கேடு நினைக்கும் போதே நமக்கு அதை நினைத்து கொள்கிறோம், நமக்கு அது சேரும் என்பது உண்மை. ஆகினால்தான் முடிந்த வரைக்கும் கூட எவ்வளோ தீம்பு நினைப்பவர்களுக்கு கூட இறைவா எனக்கு எதுவும் தெரியாது, நீ பார்த்துக்கொள் என்று சொல்வேனே தவிர நான் உட்கார்ந்து அதற்காக கெடுதல் நினைப்பதே கிடையாது. காரணம் என்ன என்றால், யாருக்கு நாம் நினைத்தாலும் நமக்கு அந்த தண்டனை பிறகு வரும் என்பதை எனக்கு இறைவன் புரிய வைத்திருக்கிறார். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் இந்த மக்கள் செய்யும் ஒரு அதர்மமும் அட்டகாசமும் நம் காதால் கேட்கும்போதே குலை நடுங்குகிறது. ஏன் இப்படி எல்லாம் வாழ்கின்றார்கள்? மனிதர்களாக பிறந்தவர்கள் மனிதர்களாக வாழவில்லை என்று வருத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. இறைவனிடம்தான் பிரார்த்தனை செய்கிறோம். இறைவா, எந்த ஒரு வகையிலும் இந்த உலகம் நன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சன்மார்க்கத்திற்கு வர வேண்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். கொல்லாநெறி கோலயமெல்லாம் ஓங்க வேண்டும். நல்லோர் நலம் பெற வேண்டும். நன்று நினைத்து எல்லோரும் இசைந்து வாழ வேண்டும். உலகில் அதர்மம் ஒழிய வேண்டும். தர்மம் தழைக்க வேண்டும். நல்ல மழை பொழிய வேண்டும். நாடு நலம் பெற வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, உலக மக்கள் உங்களையே நினைத்து, உங்களையே நோக்கி, உங்களையே நேசித்து, உங்களையே பூசித்து, உங்களையே கருத்தில் யோசித்து, உங்களிடமே கையேந்தி யாசித்து என்றென்றும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.